சட்டசபையில முதல்வர் விஜய்க்கு அடுத்து என் ஆனந்துக்கு இருக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. யாருக்கு எந்தெந்த இடம் வாங்க பார்க்கலாம். தமிழகத்தினுடைய சட்டசபையின் 17வது கூட்டத்தொடர் இன்னைக்கு தொடங்கப்பட்டுச்சு. இதுல பாத்தீங்கன்னா விஜய் கோட்டு சூட்டுடன் வந்து அவருடைய இருக்கையில் அமர்ந்தார். அவருக்கு அடுத்த இடமா அமைச்சர் புசி ஆனந்துக்கு இடம் ஒதுக்கப்பட்டு இருந்தது. அதாவது திமுக ஆட்சியில துரைமுருகன் அமர்ந்திருந்த இடம் என் ஆனந்துக்கு வழங்கப்பட்டிருக்கு. இவருக்கு அடுத்து திரு ஆதவ அர்ஜுனா, திரு அருண்ராஜ், திரு செங்கோட்டையன், திரு வெங்கட்ரமணன், திரு நிர்மல்குமார் ஆகியோருக்கும் தொடர்ந்து இடம் வழங்கப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் வந்து முதலமைச்சர் விஜய் எதிரே அமர்ந்திருக்கிறாங்க. இந்த கூட்டம் தற்காலிக சபாநாயகர் கருப்பையா தலைமையில கூடியது. தற்போது ஒவ்வொரு எம்எல்ஏக்களும் பதவியேற்று முடிச்சிருக்கிறாங்க. முதல்ல பெரம்பூர் தொகுதியினுடைய எம்எல்ஏவாக முதலமைச்சர் விஜய் அவர்கள் பதவியேற்றுக் கொண்டாங்க. அதன் பிறகு அமைச்சர்கள் ஒவ்வொருவராக பதவியேற்றாங்க. தற்போது அமைச்சர்களுக்கு மட்டும் இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டதாகவும் மற்ற உறுப்பினர்களுக்கு சபாநாயகர் தேர்வு செய்யப்பட்டதும் அவர் ஒதுக்கீடு செய்வார் என தற்காலிக சபாநாயகர் கருப்பையா தெரிவிச்சாங்க. மேலும் இதே போன்று உலகில் நடக்கக்கூடிய பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை, புது புது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய தமிழ் களஞ்சியம் சேனலை பின்தொடருங்க.